மோதலில் பூத்த மூன்று நட்பூக்களான கண்ணதாசன், எம்.எஸ். விஸ்வநாதன், சந்திரபாபு என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பதிவிற்குள் போகலாம். இசையானது எப்படி உருவாகி இருக்கும்? குகைகளில், மரக்கிளைகளில் மனிதன் தங்கியிருந்த போது விலங்குகளிடமிருந்தும் ஊர்வன விஷப்பூச்சிகளிடமிருந்தும் தங்களை காத்து கொள்ள இரவின் இருள் பயத்தால் ஒருவருக்கொருவர் தங்கள் இருப்பை தெரிவித்து கொள்ள ஏதோ ஓசை, சத்தம், சீழ்க்கை ஒலி, விசில் போன்ற ஒலிகளை எழுப்பியிருக்கக்கூடும். தாங்கள் வேட்டையாடி கொன்ற விலங்குகளின் தோள்களை குளிருக்கும் வெயிலுக்கும் போர்த்தி கொள்ள உடையாய் மாற்றியதைப் போல விலங்குகளின் தோலை மரக்கட்டைகளில் சேர்த்து கட்டி குச்சிகளால் ஒலி எழுப்பி விலங்குகளை விரட்டியிருப்பார்கள். இவையே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேம்பட்டு பக்குவப்பட்டு இசை கருவிகளாக தோன்றியிருக்கும். வாங்க கொஞ்சம் கால இயந்திரத்தில் ஏறி பின்னோக்கி போகலாம். 1918ஆம் ஆண்டில்தான் தென்னிந்தியாவின் முதல் அசையும் திரைப்படம், ஆனால் மௌன திரைப்படம், கீசகவதம். 14/3/1931ஆம் ஆண்டில் இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலம் ஆரா என்ற திரைப்படம் திரையிடப்பட்டதாம். தமிழகத்தில் 1931ஆம் ஆண்டில் வெளிவந்த முதல் பேசும் படம் காளிதாஸ் என்ற திரைப்படம். அப்போதைய கட்டுப்பாடான காலகட்டத்தில் திரைப்படங்கள் பார்ப்பதற்கு வீடுகளில் ஏகப்பட்ட கெடுபிடி, தடை. அதனால் பக்தி படங்கள், புராண கதைகளை சொல்லும் திரைப்படங்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டது. சுதந்திரம் அடையாத காலம். அதனால் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான படங்கள் எதுவும் எடுத்துவிட முடியாது. அரசின் தணிக்கை கட்டுப்பாடும் இருக்கும். அதன் பிறகு அரசர்கள் கால கதைகளை கொண்ட திரைப்படங்கள் வந்தன. பெண்கள் யாரும் நடிக்க முன்வராத அந்த காலகட்டத்தில் நாடகங்களில் ஆண்களே பெண் வேடமிட்டு நடித்தார்கள். திரைப்படங்கள் பக்தி படங்களாக இருக்கவே கொஞ்சமாக பெண்களும் திரைத்துறைக்கு வந்தனர். இன்னொரு புறம் அப்போது பின்னணி பாடல்கள் ஒளிப்பதிவு செய்யும் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை. நடிகர்கள், நடிகைகள் நடிக்கும் போதே கேமராவுக்கு தெரியாதவாறு கூடவே ஹார்மோனியம் போன்ற குறைந்த இசைக்கருவிகள் மட்டுமே வைத்துக்கொண்டு பேசியும் பாடியும் நடிப்பதை படமாக்குவார்கள். அதனால்தான் பாடத் தெரிந்த ஆண் பெண் மட்டுமே நடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில்தான் எம்.கே. தியாகராஜ பாகவதர், எம்.கே. ராதா, பி.யு. சின்னப்பா, டி.ஆர். மகாலிங்கம் போன்ற பாடத் தெரிந்தவர்கள் நடிக்க வருகிறார்கள். இவர்களின் பாடலுக்காகவே ஓடிய திரைப்படங்கள் உண்டு. நடிகைகளில் டி.பி. ராஜலட்சுமி 1931ஆம் ஆண்டில் முதல் பேசும் படமான காளிதாஸ் என்ற திரைப்படத்தில் நடித்தவர். அந்த காலத்திலேயே அஷ்டாவதானி என புகழ்பெற்றவர். முதல் பெண் இயக்குனர் கண்ணாம்பா 1938இல் நடிக்க வருகிறார். கே.பி. சுந்தராம்பாள் 1935இல் பக்த நந்தனார் போன்ற திரைப்படத்தில் நந்தனாராக நடித்தார். அந்த நாளிலேயே தனது பாடல்களுக்காகவே பிரபலமானவர் கே.பி. சுந்தராம்பாள். திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பலர் நாடகங்கள் நடத்தி வந்தனர். நாடகங்களின் மூலம் சுதந்திர கால வரலாறு மற்றும் தேச தலைவர்கள் போராடிய கதைகள் எல்லாம் பொதுமக்களை அவர்கள் இருக்கும் இடத்திற்கே சென்று நேரடியாக சேர்த்தது. திரையரங்குகளை விட நாடகங்கள் நல்ல வரவேற்பை பெற்றன. இதனால் மெல்ல மெல்ல சமூக கதைகளும் வர ஆரம்பித்தன. இப்போது கால இயந்திரத்தை விட்டு இறங்கி விடுவோம். இசையமைப்பாளர் சி.ஆர். சுப்புராமனிடம் உதவியாளராக இருந்த எம்.எஸ். விஸ்வநாதன் பாடலாசிரியர்களிடம் மெட்டுக்கேற்ற பாடல் எழுதி வாங்குவதுதான் அவருடைய வேலையாக இருந்தது. கண்ணியின் காதலி என்ற ஒரு திரைப்படம் 1949ஆம் ஆண்டில் வெளிவந்தது. அந்த திரைப்படத்திற்கு பாடல் எழுத ஒரு புதிய இளைஞன் தேர்வானார். அவரிடம் தத்தகாரம் சொல்லி பாடலுக்கு காத்திருக்கிறார் எம்.எஸ். விஸ்வநாதன். இசையமைக்க வேண்டிய மெட்டுக்கு தானா, தன்னண்ணா, தையண்ணா, தத்தண்ணா என்று சொற்கள் இல்லாத ஓசையை மட்டும் பாடி காட்ட வேண்டும். அந்த ஓசைக்கு பொருத்தமான சொற்களை பாடலாசிரியர்கள் எழுதுவார்கள். வறுமை நிறம் சிவப்பு படத்தில் முத்து இருக்குது, சிப்பி இருக்குது, திறந்து பார்க்க நேரமில்லடி ராசாத்தி என்ற பாட்டில் வருமே, அதுபோலத்தானே என்று கேட்கிறீர்களா? அதுதான், அதுவேதான். அந்த புது கவிஞரும் பாட்டு எழுதி தந்துவிட்டார். வாங்கி படித்து பார்த்த எம்.எஸ். விஸ்வநாதன், இதென்ன களி கூத்துன்னு எழுதியிருக்கீங்க என்கிறார். அந்த இளைஞனோ, ஏன் பாட்டு மெட்டுல பொருந்துகிறது என்கிறார். மெட்டுக்கு பாட்டு சரியாத்தான் பொருந்துது,
ஆனா இந்த களி கூத்து இதெல்லாம் சரியில்லை, எனக்கு பிடிக்கல, மாத்திடுங்க என்கிறார் எம்.எஸ். விஸ்வநாதன். அவைதான் சரியான சொற்கள், அதை ஏன் மாத்தணும் என்கிறார் அந்த கவிஞன். அப்பொழுதெல்லாம் வடமொழி சொற்கள் கலந்தும் பாடல்கள் இருக்கும். இவர்களின் முதல் சந்திப்பே வாக்குவாதம். அப்போது ஜூபிட்டர் பிக்சர்ஸ்ல நிறுவன கவிஞராக இருந்த கவிஞர் உடுமலை நாராயண கவி அந்த வழியாக வந்தார். அந்த புது கவிஞரின் வரிகளை வாங்கி படித்து பார்க்கிறார். அட, சரியான தமிழ் வார்த்தைகளைத்தான் எழுதியிருக்கீங்க என்று பாராட்டிவிட்டு, தம்பி, இந்த களி கூத்து இதெல்லாம் இவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது, அதற்கு பதில் காரணம் தெரியாமல் உள்ளம் சந்தோஷம் கொண்டாடுதேன்னு போட்டு பாருங்க என்கிறார் கவிஞர் உடுமலை நாராயண கவி. இது மெட்டுக்கு சரியாக பொருந்துதுன்னு என உற்சாகமாகிறார் எம்.எஸ். விஸ்வநாதன். எல்லோருக்கும் புரிகிற மாதிரி இருக்கட்டுமேனு தான் இதை சொன்னேன் என்கிறார் உடுமலை நாராயண கவி. திரைப்படங்களில் காட்டப்படும் எழுதப்படாத சட்டம் போல மோதலில் உருவான அந்த இளம் கவிஞன் மற்றும் எம்.எஸ். விஸ்வநாதன் இவர்களது அன்பு இறுதி காலம் வரை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்று இரட்டையர்களாகவே திரையுலகில் கொடிகட்டி பறந்தார்கள். அந்த புது பாடலாசிரியராக வந்த இளம் கவிஞர்தான் கவியரசர் கண்ணதாசன். குலை பகாவலி என்ற ஒரு திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடலுக்கு மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்த போது அதை கேட்ட நடிகர் ஜே.பி. சந்திரபாபு, இந்த மாதிரி இசைக்கெல்லாம் எப்படி ஆட முடியும், என்னால் ஆட முடியாது என்று சொன்னதற்கு, நான் ஆடி காட்டுகிறேன் பாருங்கள் என்று சொல்லி ஆடியும் காட்டினாராம் எம்.எஸ். விஸ்வநாதன். எம்.எஸ். விஸ்வநாதன் சிறுவயதில் முறையாக நடனம் கற்றவராம். அவரது நடனத்தால் சந்திரபாபு அசந்து விட்டாராம். ஒருமுறை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் எஸ்.எம். சுப்பையா நாயுடுவிடம் பாட வாய்ப்பு கேட்டு சந்திரபாபு போனபோது இவர் பாடவில்லை, முனகுகிறார் என்று சந்திரபாபுவை மறுத்தவர்தான் உதவியாளராக இருந்த எம்.எஸ். விஸ்வநாதன். பின்னாட்களில் இருவரும் உயிருக்கு உயிரான நண்பர்களாகி விட்டார்கள். இரவில் 11 மணிக்கு கூட எம்.எஸ். விஸ்வநாதனின் தாயார் நாராயணக்குட்டி அம்மாவை தோசை சுட்டுத்தர சொல்லி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமான சந்திரபாபுவின் கடைசி காலத்தில் மிகவும் உதவிகரமாக இருந்து கவனித்து கொண்டார் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன். நான் இறந்துவிட்டால் எனது உடலை கொஞ்ச நேரம் விஸ்வநாதனின் வீட்டில் கிடைத்துவிட்டு பிறகு மயானத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் என்று நடிகர் ஜே.பி. சந்திரபாபு சொல்லியிருந்தாராம். அப்படியே நடந்ததாம். மோதலில் பூத்த இன்னொரு அழகான நட்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோதலில் பூத்த நட்புக்கள் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது MC இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.